காவேரியும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்து விஜய் வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து அம்மு வந்தோடனே தூக்கி அப்படியே வந்து அலேக்கா கொஞ்சுறாரு விஜய். சந்தோஷம் தாங்க முடியல. அம்மு சூப்பராக கலக்கிட்ட அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்பா சூப்பராக இருந்தது இல்லைப்பா, நானும் மிஸ்ஸும் எவ்வளோ சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம்ப்பா அப்படின்னோடனே, ஆமாடா செல்லம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருமே இவ்வளோ நல்லா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. அம்மு இப்போ உனக்கு வந்து அம்மா இல்லைன்ற ஏக்கம் இல்லைல்ல? இல்லைப்பா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இங்கே வரலன்னு தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன். இங்கே வந்தோடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வராங்க. காவேரி பார்த்துமே அப்படி சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம வந்து அம்மு, என்ன அம்மு சந்தோஷமா இப்போ உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்ஸுங்க, நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே வந்து அம்மு வந்து சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய குழந்தைங்க அம்மாவோட வந்திருக்காங்க, அதை பார்த்து என் குழந்தை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆமாம்மா, அதுக்கு தானே ஒரு கவுனை வாங்கிட்டு நின்றுங்க போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு. என்ன சொல்கிற காவேரி அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஆமாம்மா, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, உடனே ஒரு கவுனை வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து போட்டுட்டு நான் போய்ட்டு மேடையில் வந்து அம்மு கூட நிற்கிறேன்னு சொல்கிறாருமான. என்னங்க தம்பி இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அம்மு எப்படியா சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக தான் அப்படின்னோடனே. ஆனால் காவேரி மிஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மிஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், உண்மையிலேயே என் குழந்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னோடனே. இதில் என்ன சார் இருக்குது விடுங்க, அம்மு இன்றைக்கி நீ ஹாப்பி தானே அப்படின்னோடனே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி மிஸ் அப்படின்றாங்க. அப்படியே கட்டிக்கிறாங்க. என்ன அம்மு, மிஸ் கூட அம்மாவும் பொண்ணா அவ்வளோ சூப்பராக இருந்தீங்களே, பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு மிஸ் அம்மாவானது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரியோட முகம் மாறுது. உடனே சரி சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், எல்லாம் நல்லா நல்லா வந்து நடந்ததில்ல, அதான் வந்து சொல்லிட்டாங்களே. இல்லை இல்லை, பரிசு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னோடனே. பரிசா, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததில்லை அப்படின்னா. அப்பா ப்ளீஸ்ப்பா, யாருக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க நம்ம பார்த்துட்டு போகலாம்ப்பா, யாருக்காவது கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கும் வந்து கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குல்லப்பா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் யோசிக்க, உண்மையான அம்மா பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க, எங்கே காவேரிக்கும் குட்டி காவேரிக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இருங்க தம்பி பார்த்துட்டே போகலாம். ஆமாங்க, இப்போ ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ப்ரைஸஸ் கொடுத்துட்டோன்னே நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி அம்மு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. இங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து காவேரியோட பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இதை எதிர்பார்க்காத வந்து வந்து அம்மு வந்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்பா பார்த்தீங்களா, நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வந்து ஷீல்டு வாங்கிக்கிங்கன்றாங்க. வந்து காவேரியோட ஸ்டூடெண்ட் காவேரியோட அப்பா அம்மா 2 பேரும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னோடனே. விஜய் பார்த்துட்டு காவேரி வந்து நீங்கள் போங்க அப்படின்றாங்க. மிஸ் நீங்களும் வாங்க மிஸ், நீங்களும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிங்கன்னொன்னே. சரின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. காவேரி விஜய் அதுக்கப்புறம் குழந்தை 3 பேருமே சேர்ந்து அந்த ஷீல்டை வந்து வாங்குறாங்க. இதை பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க மெய் மறந்து. இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு விஜயும் வந்து குழந்தையும் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து குழந்தை வந்து கேட்குறேன், அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு. என்னடா சொல்லுடா செல்லம் அப்படின்றாங்க. இல்லைப்பா, இன்றைக்கி மிஸ்ஸு என் அம்மாவாக இருந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, என் அம்மாவா மிஸ்ஸு எப்போவுமே இருப்பாங்களாப்பா அப்படின்னோடனே. அப்படியே பார்க்குறாரு. ஏன்டா அப்படி கேட்குற? இல்லைப்பா, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னோடனே. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சொல்லுங்கப்பா பாப்பா ப்ளீஸ்ப்பா, மிஸ்ஸு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு மிஸ்ஸு தினமும் நம்ம வீட்டிலே இருக்கணும், என் கூடவே இருக்கணும் ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. கண்டிப்பாக இது நிச்சயமாக நடக்கும், உனக்கு அம்மானா அது மிஸ்ஸு தான்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. நிச்சயமாக அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க.